வரையும் லோக்கி பண்ணது தான் வந்து ஃபேன் பாய் மூமெண்ட்டு ஒரு விஜயோட ஃபேன் பாய் சம்பவமா இருக்கும்னு இருந்துச்சுன்னு நம்பிட்டு இருந்தேன். வெங்கட் பிரபு பண்ண படத்தை பார்த்துட்டு இது வெங்கட் பிரபு வந்து தலை ஃபேன் தானான்ற டவுட்டே எனக்கு வந்துருச்சு. சொன்ன மாதிரி அந்த டிஏஜிங் எல்லாம் வந்து ஒர்க் ஆகல அப்படி இப்படின்னு சொல்றது வந்து கடைசியில் அதுவுமே இப்போ வந்து படத்துல பார்க்க சொல்ல நல்லாவே தான் இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. பட் சில விஷயம்லாம் வந்து எதிர்பார்க்கவே முடியல. வில்லனோட போர்ஷன் மட்டும் கொஞ்சம் இன்னும் டெப்தா போயிருந்தா மேபி இதுவா இருந்திருக்கலாம். பட் ஆனா டைம் போறது தெரியலங்க. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வல் பிளாக்கு வந்து நடுவில் டைம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு போயிட்டு இன்டர்வலுக்கு போறவங்களாம் போவாங்க வருவாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க எல்லா பாப்கார்ன்ல இருந்து எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு ரெடியா உட்காந்து. ஏன்னா நடுவில் இன்டர்வல் பிளாக் இருந்தாலும் உங்களுக்கு இன்டர்வல் கிடையாது. ஸோ கண்டினியூஸா 3 hours அப்படியே தான் பார்த்தேன், ஸ்ட்ரைட் ஹோல் த மூவி. அப்படி பார்த்து எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு இடத்துலயுமே வந்து ஒரு சரி போலாமா அப்படின்ற மாதிரி தோணல. ஏன்னா ட்ரால் பண்ணக்கூடிய இந்த பாட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிறிஸ்பிங்கா ஒரு மாதிரி கிராஸ்பிங்கா தான் இருந்துச்சே தவிர அப்ப கூட வந்து போகணும் அப்படின்ற தாட்டே வரல. ஸ்டோரி வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கா இருந்துச்சு. ஒரு லேக் இல்லாம ஒரு கனெக்டிவிட்டியோட இருந்துச்சு. இதுல ஹைலைட்டான என்ன விஷயம்னா என் பக்கத்துல இருந்தது ஒரு பஞ்சாபி கை. அவருக்கு வந்து தமிழ் கூட தெரியல. பட் அங்க இருக்கக்கூடிய சப்டைட்டில் பார்த்து அந்த அளவுக்கு மூவி என்ஜாய் பண்றது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி, அவங்க வந்து ஒரு 5 வயசு பையன் 2 வயசு குழந்தை இந்த மாதிரி தான் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவர் வந்து விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணதை எனக்கு ஒரு மாதிரி ஹைப் ஆயிட்டு நான் கத்தி, அவர் அப்புறமா விசில் அடிக்க ஆரம்பிச்சு இது ஒரு மாதிரி ஹோல் பேக்கா இருந்துச்சு. ஒரு நாட் ஒன்லி ஃபார் விஜய் ஃபேன்ஸ், இட்ஸ் ஃபார் லைக் ஹோல் ஃபேமிலி ஆடியன்ஸ், எவ்ரி டைப் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் கவர் பண்ணக்கூடிய படமா தான் கோட் இருக்கு. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் விஜய் ஃபேன்ஸ், இதுல வந்து நிறைய பேரோட ஃபேன்ஸுக்குமே வந்து அட்ரஸ் பண்ணக்கூடிய விஷயமெல்லாம் இருக்கு. நிறைய சஸ்பென்ஸ் மொமெண்ட்ஸ்லாம் இருக்கு. எந்த ஒரு ஸ்பாய்லரும் நான் கொடுத்துடக்கூடாதுன்றது மட்டும் காஷியஸா இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் அந்த மொமெண்ட் இருக்கணும். அது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க சொல்ல அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியது எல்லாருக்கும் இருக்கணுன்றதுக்காக நான் எதையுமே ரிவீல் பண்ணல. ஸோ நீங்க மறக்காம படத்தை பாருங்க, பார்த்துட்டு நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு படம் கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நிறைய விஷயம் நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். நீங்க இப்போ நம்ம ஊர்ல இருந்து வேற ஊர்ல இருக்கீங்கன்னா ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாமே கூட சரி நிறைய விஷயம் கனெக்ட் ஆகக்கூடிய இருக்குது. நான் எதையுமே நான் ரிவீல் பண்ண விரும்பல. ஏன்னா நான் என்னோட ஹைப்ல நான் வந்து ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றேன்ற மாதிரி கூட இருக்கலாம். பின்னாடி வாழ் தெரியுதான்னு கூட சில பேர் யோசிக்கலாம். பட் ஆனா அதான் இல்லை. இது அனில் ஃபேன்ஸுன்னு நீங்க சொல்லக்கூடிய விஜய் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிடிக்கும். பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. போற போக்குல நல்ல வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம போற போக்குல வித் யூவி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் யூவி. விசில் போடு.